சிறுநீரக கோளாறு காரணமா மிக முக்கியமான நடிகர் இப்போ மருத்துவமனையில ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம். இந்த செய்தி இணையத்தில் வெளியாகி அனைவருமே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. சொல்லப்போனா ரசிகர்கள் எல்லாருமே இப்போ கண் கலங்கியிருக்காங்க. பயங்கரமான ஒரு சோகத்துல மூழ்கியிருக்காங்க. குடும்பத்தினர்கள் மருத்துவமனைக்கு விரைந்தும் போயிருக்காங்க. அங்க மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் பிரபு அவர்கள். தமிழ் சினிமாவுல ஒரு காலகட்டத்துல எம்ஜிஆர், சிவாஜி 2 பேர் தான் சினிமாவையே தன் கைக்குள்ள கட்டி வச்சிருந்தாங்க. அப்படியாப்பட்ட சிவாஜியுடைய முக்கியமான பையன் தான் பிரபு அவர்கள். பிரபுவும் சிவாஜி மாரியே சினிமாவுல மிகப்பெரிய ஒரு ஹீரோவா வளருவார்ன்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. ஆனா, பிரபு தன்னுடைய உடல் நலத்துல அந்த அளவுக்கு கவனம் செலுத்தல. அதோடைய விளைவா பிரபுக்கு அந்த அளவுக்கு படங்களும் பிரபலமாகுற அளவுக்கு நடிக்க முடியல. பிரபு அப்படின்னா சிவாஜியோட பையன் அப்படின்ற அளவுக்கு ஏதோ ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சாரு. ஒரு சில திரைப்படங்கள் வெற்றியும் அடைஞ்சது. அதன் பிரபு பிரபு அவருடைய குண்டான உடல்நிலையினால நெறைய படங்கள்ல ஹீரோவா நடிக்க முடியாம புறக்கணிக்கப்பட்டாரு. அதன் பிறகு கொஞ்ச நாள் அவரு ரொம்ப ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சோகத்துல மூழ்கினாரு. அதன் பிறகு தன்னுடைய எதிர்காலத்த கருத்துல வச்சுக்கிட்டு, கிடைக்கிற படங்கள்ல முக்கியமான வேடங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா, பிரபுவுக்கு தன் அப்பா மாரி பெரிய ஒரு ஹீரோவாகணும் அப்படிங்கிறது பெரிய கனவு. அது நடக்காம போச்சு. இருந்தாலும் தனது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு எவ்வளோ ட்ரை பண்ணாரு. அதுவும் முடியல. அந்த நேரத்துல தான் பிரபுவுக்கு இப்போ உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. பிரபு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவருடைய எடை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 170 கிலோ, 180 கிலோ இருப்பாரு. அது சொல்லப்போனா அவர் இன்னும் ஜிம்முக்கு போயி உடம்ப ஏத்தி அந்த மாரி ஆனதில்ல. அவருடைய உடல் பாடி கண்டிஷனே பார்த்தோம்னா, கொஞ்சம் ஊன சத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு தண்ணி உடம்பு. அந்த மாரி உடம்பு தான் அவருக்கு. இந்த நேரத்தில அவருக்கு திடீர்னு நேற்று இரவு நள்ளிரவுல வயிற்று பகுதியில பயங்கரமான வலி ஏற்பட்டிருக்கு. வலியில துடிச்சிருக்காரு. அதன் பிறகு அவர கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அப்படி அனுமதிச்சதுக்கு பிறகு டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது, அவருடைய சிறுநீரக பாதையில மிகப்பெரிய ஒரு கட்டி இருக்கு. அந்த கட்டியினால தான் அவருடைய சிறுநீரகம் இப்போ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அதன் காரணமா தான் அவருக்கு இப்போ வலி ஏற்பட்டிருக்கு. அத உடனே சரி செய்யல அப்படின்னா, அது மிகப்பெரிய பிரச்சனையா போய் முடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன் காரணமா குடும்பத்தினர்களுக்கு என்ன பண்ணுதுன்னு ஒண்ணுமே புரியாம ரொம்பவுமே பயந்து போயிருக்காங்களாம். இதே மாரி ஏற்கனவே அவருக்கு இருந்து மிக மிக ஆபத்தான நிலைமையில போயி, அந்த கட்டிய லேசர் சிகிச்சை மூலியமா அகற்றியிருக்காங்க. ஆனா, அப்பயே சொல்லியிருக்காங்க, இந்த கட்டி திரும்ப வந்துச்சுன்னா, நாம கட்டியோட சைஸ பொறுத்து தான் அறுவை சிகிச்சை செய்ய முடியும். கொஞ்சம் கட்டி பெருசாயிடுச்சு அப்படின்னா, அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. ஏன்னா, லேசர் சிகிச்சை அடிக்கடி செய்யக்கூடாதாம். ஸோ, லேசர் சிகிச்சை அடிக்கடி செய்யும்போது, உடம்புல இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் பாதிக்கப்படும். அதனால வேற பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் அதே இடத்துல வேறொரு கட்டி. இந்த கட்டி செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு லேசர் அறுவை சிகிச்சையோ, இல்ல ஆ ஓப்பன் பண்ணி தான் அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ஆனா, ஓப்பன் பண்ணி அறுவை சிகிச்சை செய்றது அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது. ஸோ, லேசர் சிகிச்சை மட்டும் தான் இப்ப இருக்கிற ஒரே வழி. இல்லன்னா, மாத்திரை மூலியமா அந்த கட்டிய கரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதும், மருத்துவர்கள் சொல்லக்கூடிய இந்த சில விஷயங்கள் அவங்க குடும்பத்தினருக்கு உச்சக்கட்ட பயத்த ஏற்படுத்தியிருக்கு. இப்போ லேசர் அறுவை சிகிச்சை செய்யலாமா? இல்ல மாத்திரை மூலியமாவே கரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா? அப்படி எதனா பண்ணி அவருக்கு தான் ஆயிடுமோ அப்படின்னு பயத்துல என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாத ஒரு உச்சக்கட்ட சோகத்துல இப்போ அவங்க குடும்பத்தினர்கள் ஆழ்ந்திருக்கிறதா சில தகவல்கள் இணையத்துல வெளியாகிருக்கு. இது தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் மத்தியிலும், ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும், சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.